Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எதுக்கு அப்படினு கேட்டிங்கனா இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கோம். வித்தின் ஒரு 7 to 8 monthsல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது தொட்டிருக்கோம். ஓகே. நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் மோட்டிவ் சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். 10th 11th 12th ஓகேவா. 10th 11th 12thலாம் படிக்கும்போது பெருசா எனக்கு வந்து கைடன்ஸ் பண்றதுக்கோ இல்ல கவுன்சிலிங் பண்றதுக்கோ யாருமே இல்லை. எனக்கு பெருசாக சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எப்போ வந்து காமர்ஸ் வந்து மூவ் பண்ணணும் அப்போ வந்து இதில் என்னென்னலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னென்னலாம் வந்து நம்ம கோர்ஸ் பண்ணலாம் ஆஃப்டர் 12th, எது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும், எது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்மளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஓகே, கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எல்லாமே நம்மளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டோம். ஓகே, சிஏ கோர்ஸ் அப்படின்னு இருக்குது, ஹைலி ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்தேன். ஓகே, த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு மிதிப்பட்டு வந்து ஏதோ பாஸ் பண்ணி கிளியர் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப் அண்ட் டவுனாக மாறிச்சு. சரி, ஒரு கோர்ஸ்னால இவ்வளோ தூரம் ஒருத்தவங்களோட லைஃப்பை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும். அது வந்து சிஏ கோர்ஸ் என்னோட லைஃப்பை மாற்றிச்சு. சரி, இப்போ நம்மள மாதிரியே வந்து நிறைய நல்லா படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, நல்ல திறமை இருக்குது, நல்ல வெறியாக இருக்கிறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க, காமர்ஸ் குரூப் படிக்கிறாங்க. பட் என்னதுன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வழி மாறி போயிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இதை எப்படி படிக்கணும்னு தெரியாமல் ஒரு நல்ல லெக்சர் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்க வேற வந்து கம்மியான ஒரு விஷயத்துக்கு செட்டில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒரு 2 பேரோட லைஃப் ஆச்சும் மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நீங்கள் ரொம்பவே நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. ஓகேவா, நான் போடுற எல்லா எஃபெக்ட்டுக்கும் நான் ஏதாச்சும் ஆர்வக்கலராக பண்ணாலும் நிறைய லெக்சர் போட்டாலும் அதுக்கு பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5K சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, நம்ம ஏதோ பண்ணுறோம், அதுக்கு வந்து பலன் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பினஸாக இருக்குது. ஓகேவா, சரி, நம்மளோட ஹாப்பினஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணலாம். என் மைண்டில் என்னென்னலாம் இருக்குது, நெக்ஸ்ட் என்னோட பிளான் என்னது, நெக்ஸ்ட் என்னோட ட்ரீம் என்னது, அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், இன்னும் வரப்போகிற பசங்களுக்கு, அதாவது ஃபவுண்டேஷன் இன்டர் பசங்களுக்குலாம் நான் என்னோட ஐடியாஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லலாம். அதாவது எந்த விதமான எடிட்டும் இல்லாமல், எந்த விதமான சென்சார், எந்த விதமான ஃபில்டர் இல்லாமல் அப்படியே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா சொல்ல விரும்புறது, இப்போ நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோமா, சரி நம்ம வந்து ஏதாச்சும் கொடுக்கலாமே, இவ்வளோ தூரம் நமக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ஏதாச்சும் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிவ் அவே மாதிரி நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சார், ஏதாச்சும் வந்து கிஃப்ட் அனுப்ப போகிறீங்களா, என் வீட்டுக்கு ஏதாச்சும் பார்சல் பண்ண போகிறீங்களா, ஏதாச்சும் வந்து கூகுள் லிங்க் ஷேர் பண்ணுறீங்களா, நான் ஏதாச்சும் அட்ரஸ் கொடுக்கணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்குறது புரியுது. மானிட்டரி கிஃப்ட் நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா, எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், இப்போ வந்து பார்த்தோன்னா நீ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, உண்மையான ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க பசிச்சு வராங்கன்னா அவங்களுக்கு நீ வந்து பார்த்தோன்னா மீன் கொடுக்காத, அது ஒரு வேளை பசியை தான் வந்து பார்த்தோன்னா ஆற்றும். பட் இதுவே நீ மீன் பிடிக்கிற தூண்டில் கொடுத்தனா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களே மீன் பிடிச்சி சாப்பிடுவாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற கணக்காயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நிறைய வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக, நிறைய வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம். அது மேபி வந்து பார்த்தோன்னா பார்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் மட்டும் இல்லை, லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அந்த எஜுகேஷன் அவங்களை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி தான் அதோட ஒரு அங்கமாக நம்ம இன்றைக்கி என்ன கிவ் அவே கொடுக்க போகிறோன்னா, ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு லா கொஷின் பேங்க். ஓகேவா, லா கொஷின் பேங்க் என்ன சார் இது, அடப்போடா இதுக்கடா இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. சரி, நான் சொல்கிறேன் என்னதுன்னா, மேபி எல்லாரும் சிம்பிளாக நினைக்கலாம், என்னன்னா லாஸ்ட் இயர் எல்லாம் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி கொடுக்கறதுல என்ன பெருசாக வந்து இருக்க போகுது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பட் இது அப்படி இருக்க போகிறதில்ல, இந்த கொஷின் பேங்க் அப்படி இருக்க போகிறதில்ல. இதுக்கு நான் டீட்டெயிலாகவே ஒரு செஷன் மாதிரி ஒரு வீடியோ மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். பட் இங்கே நான் சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன். அதனால் நம்ம இந்த கொஷின் பேங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, ஒரு லாஸ்ட்டு 10 years கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு 400 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் வைஸ் வந்து பைஃபர்கேட் பண்ணியாச்சு. இந்த யூனிட்டில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா கேஸில் இருக்க போது, இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாச்சு. மறுபடியும் கேஸில் என்ன பண்ணுறோம்னா அழகாக ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ ஐசிஐயோட நீங்கள் கொஷின் பேப்பர், அதாவது சஜஸ்டட் ஆன்சர் ஷீட்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும், கண்டென்ஸராக இருக்கும், கொச்சன்னு இருக்கும். ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கும், பட் அவங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே எப்படின்னா கஷ்டமாக இருக்கும். சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம், எப்படி அழகாக அந்த கொஷினை அந்த கேஸ்லாவை நம்ம எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கேஸ்லாவை PAC அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து புரியும். ஸோ ப்ரொவிஷன், அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஸோ அந்த மாதிரி எல்லா கேஸ்லாவையும் ஒன்றா நான் எடுத்து எல்லாத்தையும் நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். ஓகேவா, நீங்கள் எந்த கொஷின் பேங்க் எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோ தூரம் எக்ஸாமுக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சு இவ்வளோ தூரம் எஃபர்ட் பண்ணி ஒரு கொஷின் பேங்க் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சரி, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னே
பக்காடா இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியான ஒரு கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிருக்கே, இதை நீ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மார்க்கெட்டில் ஒரு 300 இல்லை 400 ஏதாச்சும் செல் பண்ணால் வாங்காமலே போயிடுவாங்க அப்படின்லாம் நினச்சேன். பட் என்னன்னா இல்லை வேணாம், மக்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுக்குறாங்க, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த கொஸ்டின் பேங்க்கை ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவோட லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இல்லை மே அட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் எதிரிங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேங்க் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னால் முடிஞ்சனா கொஸ்டின் பேங்க் மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 12 ஹவர்ஸில் எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். பட் என்ன எக்ஸாமுக்கு பெருசாக டைம் இல்லை, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பட் நீங்களாவே படித்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் புரிகிற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். கொஸ்டின் பேங்க் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது ஒரு சின்ன கிவ் அவே மாதிரி. செகண்ட் ஒன், எனக்கு நிறைய கமெண்ட் வரும். ஓகேவா, நிறைய கமெண்ட் வரும், அதில் ஹோல்சமாக நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய தேங்க்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா, எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு தான் ஆசை. பட் என்னதுன்னா சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், ஓப்பனாக வந்து பேச முடியாத மாதிரி இருக்கும் யூடியூப்பில். ஓகேவா, யூடியூப்பில் அது ஒரு பப்ளிக் ஃபோரம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அகாடமியில் படிச்சிங்க, அந்த அகாடமி பிடிச்சிருந்ததா, நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா, அப்படி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து நீங்கள் படிக்கும்போது லவ் பண்ணிங்களா சார், எனக்கு நிறைய ப்ரொபோசல்லாம் வருது, நான் லவ் பண்ணலாமா, அதனால் படிப்பை வச்சு பாதிக்குமா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய வந்துச்சு. பட் என்ன சரி ஓப்பனாக வந்து என்னால் பேச முடியல, இருந்தாலும் எனக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் பேச முடியாத விஷயத்தெல்லாம் அங்கே பேசலாம், இதை ரீல்ஸாவோ இல்லை ஸ்டோரியாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ ஏதாச்சும் அங்கே வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனல் லைஃபை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வரப்போகுது, உங்களோட கொஸ்டின் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி நைட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து கேட்குறேன், என்னோட ஸ்டோரியில் கேட்குறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்லாம் கேட்கணும்னு தோணுதுன்னா நான் அங்கே போடுறேன், நீங்கள் உங்களோட கொஷினை கேட்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 1 டேல வந்து எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருக்குது இந்த சிஏ கோர்ஸ் ரிலேட்டட், இல்லை ஏதாச்சும் பர்சனலாக ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஓப்பனாக பேச முடியுதோ நான் அங்கே பேச ட்ரை பண்ணுறேன். என்னோட சேலரி எவ்வளோ, நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், ஆர்டிகல்ஷிப் லைஃப்லாம் எப்படி இருக்கும், எனக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் நடந்தது அந்த ஜேர்னியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் போடாமல் அன்சென்சார்டாக நான் வந்து அங்கே பேசுகிறேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியாதுனாலும் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும், கிடைக்கிற டைமில் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் 4-5 பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜஸ்ட் இனிஷியேட்டிவ். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் இருக்குது. தேர்டு, ஓகேவா, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாரு. ஓகே, என்னோட லைஃப்லேயே ரொம்ப ஒரு டிஃபைனிங் இயர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர், என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண இயர்னா 2024 தான். ஏன்னா நான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ கிளியர் பண்ணேன். இத்தனை வருஷம் நான் வந்து பார்த்தேன்னா பண்ண ட்ரீம்க்கு, இத்தனை வருஷம் நான் பண்ண எஃபெக்ட் எல்லாத்துக்குமே எனக்கு பலன் கிடைச்சது 2024 தான். ஓகேவா, 2024 அது மட்டும் இல்லாமல் என்னால் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜை, என்னோட லேர்னிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு 2024 தான் கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெஸ்ட் விஷயம் 2024 நடந்தது அப்படின்னா நான் இவரை மீட் பண்ணது தான், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது தான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதோட ஒரு மென்டார் அப்படி இல்லைன்னா வெல்விஷர்னு கூட சொல்லலாம். ஓகேவா, நான் ஏதாச்சும் வீடியோ போடும்போது ஏதாச்சும் தப்பாக தோணுது, இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா எனக்கு அடிக்கடி வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாரு. எதுக்காகனா இவரும் என்ன மாதிரியே சிஏ பசங்களுக்கு தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சு இவர் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ எனக்கு 5Kனா அவருக்குலாம் 12K கிட்ட வந்து போயின்னு இருக்கு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன். ஸோ 2024 எனக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயத்தில் இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்று. நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் வந்து இன்டர் படிக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேறு யாரும் இல்லை, இந்த வீடியோவில் வரப்போகிறது சிஏ சேஷாத்ரி. அவர் சொன்னாருன்னா உன்னோட சக்ஸஸில் உன்னோட இந்த ஹாப்பினஸ் பகிர்ற வீடியோவில் நானும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சும்மா கேட்டார். சரி வாங்க ப்ரோ, நம்ம வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவரை கூட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ சிஏ சேஷாத்ரி வரப்போறாரு. CA Sheshadri this side. First of all, congratulations CA Arun Anbu for this wonderful 5,000 plus subscribers. Keep rocking. ரொம்ப சூப்பரா அடிபொலியா பண்ணிட்டு இருக்கீங்க. So first of all எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். I am from Kerala. நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு நிறையவே தெரியும். இப்போ ரீசெண்டாக ஃபவுண்டேஷனுக்கு அவ்வளோ வீடியோ நான் போடுறது இல்லை, பிகாஸ் ஆஃப் ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் மச் ஆன் இன்டர் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். பட் ஃபவுண்டேஷன் பசங்களுக்காக தமிழ்ல ரொம்ப தீவிரமா ஒரு சேனல் இருக்குது சொன்னா அது அருண் அன்பு சேனல் தான் பேசிக்கலி. ஏன்னா அவர் தான் வந்து சிஏ ஃபவுண்டேஷனுக்காக அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாரு, லா எடுக்கிறாரு, எக்கோ எடுக்கிறாங்க, மேக்ஸ் மட்டும் தான் எடுக்கல, அதுவும் பண்ணிடுங்க அருண்றோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஐம் ஃப்ரம் கேரளா. ஸோ பேசிக்கலி எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிஏ நல்லா ரொம்ப பழக்கம் இருக்குது, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னா நம்ம அருண் அன்பு தான். அருண் மச்சா தான் நல்லாவே தெரியும். ஸோ
Arun, ரொம்ப சூப்பர், ஃபென்டாஸ்டிக், கீப் டூயிங் திஸ் வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ப்ளீஸ். என்னன்னா ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா அந்த டைட்டான்ல ஒர்க்கிங் பண்ணி போட்டு he is doing this, so big kudos to you, keep doing this wonderful service to our CA community. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சேஷாத்தி. நான் ஆக்சுவலாக கூட்டோனே வந்ததுக்கு எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து பிஸியாக இருந்தாலும் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா அவர் அடிக்கடி வருவார். ஓகே, ஸோ ரொம்பவே தேங்க்யூ சேஷாத்ரி. உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நானும் சிஏ சேஷாத்ரியும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம். என்னன்னா, இது சிஏ ஃபவுண்டேஷன் ஜனவரி ப்ளஸ் மே அட்டெம்ப்ட் படிக்கிற பசங்களுக்கு. மற்ற யாரும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு மேபி இது ரெலவெண்ட்டாக இருக்காது. என்னதுன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது சிஏ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஏ சேஷாத்ரியும் சேர்ந்து ஆல்ரெடி இதில் கொஞ்சம் வந்து ஃபவுண்டேஷன் பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான நான் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவு செய்து மற்ற யாரும் ஜாயின் பண்ண தேவையில்ல. அதாவது ஃபவுண்டேஷன் வந்து நெக்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்டில் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் என்னன்னா, வாட்ஸ்அப்பில் இன்னுமே டவுட்டை தாண்டி நிறைய வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். நிறைய வந்து ஏதாச்சும் பர்சனலைஸாக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும், நிறைய லோவாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய டைம் டேபிள் போட்டு கொடுக்கலாம்னு என்னென்னமோ வந்து நிறைய ட்ரீம் இருக்குது. அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் ஓப்பனாக எல்லாமே பேசலாமே, பேசி ரொம்ப நாள் ஆகுது. கிளாஸ்னு போட்டு கிளாஸ் போட்டே வந்து நான் ஆக்சுவலாக சாவடிச்சிருப்பேன். சரி, இந்த மாதிரி வந்து பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்னுமே நிறைய ட்ரீம் இருக்குது. ஓகேவா, 2024 என்னது 2025 இன்னுமே இறங்கி அடிக்கலாம். ஃபவுண்டேஷன் மட்டும் இதுக்கு ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் இன்னுமே இறங்கி அடிக்கலாம் வந்து சொல்லிட்டு நிறைய ட்ரீம் இருக்குது. ஓகேவா, ஒன்று நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் ஒன்றா சேர்ந்து. ஓகே, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா சரவடி மேலே சரவடியாக பறக்க போகுது. என்னடா இவன் ஓவராக பேசுகிறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ட்ரீம் தானே, பெருசாக பண்ணுவோமே, என்ன ஆகிட போகுது, என்ன போல் தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ட்ரீம்லாம் இருக்குது. ஒன்று அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஓகேவா, உங்களோட சப்போர்ட் தேவை. இதே மாதிரி நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்டுருங்க. நானும் என்னோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிஏ பசங்களுக்கு நானும் கொடுத்துனே இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை என்ன பேசினே எனக்கு தெரியல, ஏதோ ஹேப்பன்ஸில் பேசினே இருந்தேன். மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் பசங்க, இல்லை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்க, இல்லை இன்டர் படிக்கிறீங்க, ஃபைனல் படிக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, பை.